சீக்கிரம் செத்து போயிருவீங்க. நான் சொல்றது ஹார்ஷா தான் இருக்கும். ஆனா உண்மை அதுதான். கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே சில பேருக்கு பல மாசம் ஆச்சு. ஆனா சில பேர் இன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, "நான் கோவிட்ல இருந்த மாரி தான் இன்ன வரைக்கும் என் பாடி இருக்கு. எனக்கு இன்னும் டயர்டா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துருக்கேன். இது நார்மல் தான். பயப்பட தேவை கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இதுக்கு பத்தி நம்ம பயப்படணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பயந்து தான் ஆகணும். ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாரி தான் இருக்கு. இதுதான் லாங் டெர்ம் கோவிட் ஃபேட்டிக்ன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லா 65 மில்லியன் பீப்பிள்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. இந்தியால மொத்தம் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு அதிகமானவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு கடந்து போயிடாதீங்க. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. உங்களுக்கு இந்த லாங் டெர்ம் கோவிட் ஃபேட்டிக் இருக்குன்னா இந்த 4 சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தூங்கி எழுந்திருக்கிறேன் ஆனா இன்னும் டயர்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? சின்ன சின்ன வேலை பார்த்தாலும் எக்ஸாஸ்ட் ஆகுது. ஆபீஸ் ஒர்க் பார்க்கவே முடியல. வீட்டில் சின்ன சின்ன வேலை பார்த்தா கூட ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. ஆனா கோவிடுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பிரெயின் ஃபாக், ரொம்ப யோசிக்கிறது கஷ்டப்படுறேன் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் ஃபீவர் வந்தா சீக்கிரமா ரெக்கவரி ஆயிரும். ஆனா இப்பெல்லாம் சின்ன ஃபீவர் வந்தா கூட உடம்பு அடிச்சு போட்டமா வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் இருக்குன்னா நீங்களும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. என்னதான் நம்ம பாடியில இருந்து கோவிட் வெளியில போயிட்டா கூட நம்ம இம்யூன் சிஸ்டம் இன்ன வரைக்கும் ஃபைட் மோட்ல தான் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால தான் நம்ம எனர்ஜி வந்து ரொம்ப அது கன்சியூம் பண்ணிக்குது. இதனால தான் நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வருது. இதை சிம்பிளா ஒரு 5 விஷயத்தை வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் சூரியனை ஃபேஸ் பண்ண மாதிரி நில்லுங்க. அதுக்காக நான் 10 மணி தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு போய் நிக்காதீங்க. காலைல ஒரு 6 மணிக்குலேருந்து 7 மணிக்கு அந்த சூரியன் வருது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல போய் நிற்கிறது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் நான் ஜிம்முக்கே போனதில்லை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிங்கன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போங்க. அதுவும் குறிப்பாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் போது ரொம்பவே நல்லது. இது ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம்ன்றத 10 நிமிஷம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணீங்க. கொஞ்சம் ஆக்டிவாகவே உங்க பாடியை வச்சுக்கோங்க. மூணாவது இருக்கிறதுல முக்கியமான விஷயம் சுகர், ப்ராசஸ் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா 10 மணிக்கு மேல போய் அண்ணா நகர்ல தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க. நான் சொல்றது ஹார்ஷா தான் இருக்கும். ஆனா உண்மை அதுதான். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறத பாருங்க. அப்படி தூக்கம் வரலைன்னா ஸ்டார்டிங்ல 5 mg மெலட்டோனின் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 mg எடுங்க. அதுக்கப்புறம் வீக்லி வந்து 3 வாட்டி மாத்துங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஒரு வாட்டி மாத்துங்க. இப்படி ஸ்லோவா உங்க ஸ்லீப்பிங் சைக்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதை நீங்க ஆபீஸ்ல உட்காந்து கூட பண்ணலாம். இப்படி பண்ணதுனால உங்க வேகஸ் நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆகும். நர்வஸ் சிஸ்டமும் காம் ஆகும். இந்த 5 ஸ்டெப்ஸ் பார்க்கறது ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். ஆனா கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 6 வாரம் பண்ணினா தான் உங்களால ரிசல்ட்டை பார்க்க முடியும். இதை நான் சும்மா வீடியோக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதை ஆல்ரெடி ஜப்பான்ல கண்டுபிடிச்சு அவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தின ஆர்டிகல்ஸ் நிறைய இன்டர்நெட்ல இருக்கு. நான் ஜெனரல் பீப்புளுக்கு வந்து இது புரியாது. அதுதான் பிரச்சனை. இது நான் ஒரு டீடைல் பிளானா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ல போய் கோவிட் டைப் பண்ணுங்க. அதை நான் ஃப்ரீயாக சென்ட் பண்றேன்.